இன்றைக்கு நம்ம மத்தியிலே பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. எப்பொழுதும் நம்ம இடத்துல வந்து நமக்கு நல்ல ஆறுதலான ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்து நம்மை திடப்படுத்துகிற அருமையான தேவதாச இந்த வருஷத்தில் முதல் முறையாக வந்திருக்கிறாங்க. ஆமென். கரங்களை தட்டி வரவேற்போம். வேணாம். ஆமாம், பிரைஸ்கா. சரி, இந்நாளில் நமக்கு நான் 1ஆந்தேதி குடும்ப விழாவை கூப்பிட்டேன். அவங்க பிஸி, டெய்லி காலையிலையும் மாலையிலையும் அவங்களுக்கு கூட்டங்கள். அதனால் நான் கூப்பிட்டே இருந்தனால பாஸ்டர் நான் இன்றைக்கி வர்றேன், இன்றைக்கி மாலை கூட்டத்தை வந்து கலந்து வர்றேன். நாங்கள் இப்படி தொடர்ந்து நாளை காலையில் நாளை காலை இப்படியே தொடர்ந்து மீட்டிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். வசனம் பொய்யாகாது. பார்த்தீங்களா? முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆரம்ப நாளில் கூட அப்படி செஞ்சாரா பாஸ்டர் ஊழியஞ்சாங்களா தெரியல. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக கனி கொடுக்குற வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், நாமும் அப்படி தான் இருக்கணும். இந்த வயசான காலத்தில் எங்கேயாவது மூளை இருக்க உட்காரக்கூடாது. ஆமாம், கனி கொடுக்கணும். ஆமென். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருந்தா ஆண்டவர் நம்மளை கனி கொடுக்க வைப்பார். பிரைஸுங்க. ஆமென். நேரம் இல்லை, பாஸ்டர் கொடுங்க. வெல்கம் பாஸ்டர். வந்து படுத்து திடீர்னு பார்த்தா மணி 5:15. சரி, பாஸ்டர் ஃபோன் பண்ணி, ஐயா என்னை மன்னிச்சிங்க, இன்னொரு முறை வரணும்னு சொல்லணும்னு நினச்சேன். சரி, நீதிமான் சொல் தவறாக இருக்கிறான்னு போட்டிருக்குது. அதனால் இப்படியே நீங்கள் போயிடணும். வாய்ப்புகள் என்பது ஒரு முறை, அது திரும்பி வருமானு தெரியாது. இது முடித்து நாளை காலையில் நான் திண்டுக்கல் பிரயாணம் போகிற ஒரு திருமணம், அது தொடர்ந்து ஒரு கூட்டம். இந்த மாதம் முழுக்க பல கூடுகைகள் இருந்தாலும் நீர் தரும் பலத்தால் இந்த உலகத்தை ஜெயிக்க என்னால் ஆகுமே. அவர் தரும் பலன், அவர் தரும் வாழ்க்கை, அவர் தந்த நாள். இந்த செய்திக்கு முன்பதாக ஒரு வசனத்தை சொல்லி, அது செய்தி அல்ல, இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய தீர்மானங்கள். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மைக்கில் படிக்கலையா? மைக்கில் வாசிங்கள இல்லையா? படிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமன்னும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இதில் ஒரே ஒரு வார்த்தை வேதத்தை பாருங்க. தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். எல்லாம் சொல்லுங்க. அதில் ஒரு வார்த்தை இருக்குது, ராஜாவின் போஜனம், ராஜாவின் அரண்மனை, ராஜாவின் நன்மை, ராஜாவின் ஆசீர்வாதங்கள். எல்லாம் சொல்லுங்க. என் தீர்மானம், என் வாழ்க்கை. இன்றைய தீர்மானம் நாளைய வரலாறு. மை டிசிஷன் வில் டிட்டர்மைன் மை டெஸ்டினி. டெஸ்டினின்றது முடிவு. எல்லாம் சொல்லுங்கள். இன்றைய தீர்மானம் நாளைய வரலாறு. புரிய நினைக்கிறேன்ல. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தீர்மானம் பண்ணார் உங்கள் ஐயா, ஊழியத்திற்காக. ஆண்டவர் அழைத்த போது தீர்மானம் பண்ணார். அந்த தீர்மானம்தான் இவர் இன்றைக்கு ஒரு ஊழியனாய் மாற்றியிருக்கிறது. சொல்லுங்கள். இன்றைய தீர்மானம் நாளைய வரலாறு. ஒரு கொலம்பஸ் 16வது வயதில் தீர்மானம் பண்ணாராம், இந்த கடல் எங்கே போய் முடியுதுன்னு. நிறைய பேர்கிட்ட கேட்டாராம், இது எங்கே போய் முடியுதுன்னு. எல்லோரும் சொன்னாங்களாம், அது எங்கே முடிஞ்சால் உனக்கு என்ன அப்படின்னாராம். தன்னுடைய 16வது வயதில் அவர் ஒரு கட்டுமர கப்பலிலே ஒரு இடத்திற்கு போனார். அது ஒரு தீவு. அந்த தீவுக்கு பெயர் ஜிப்ரால்டர். சரித்திரம் படித்து தெரியும் ஜிப்ரால்டர். அந்த தீவு அடைந்தவுடனே ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய பாறை. அந்த பாறையிலே ஒரு மண்ட ஓட்டினுடைய படம். அந்த மண்ட ஓட்டின் கீழே ஒரு வாசகம் ஆங்கிலத்தில், நோ மோர் பியாண்ட், நோ மோர் பியாண்ட்.
தமிழ் என்னென்னா இதற்கு மேல் ஒன்றும் இல்லை. அங்கேருந்து கொஞ்சம் பேரோட கேட்டிருக்கிறாங்க தீவில், என்னங்க இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் என்னென்னா இதுக்குள்ளே போனவங்கெல்லாம் மண்டை ஓடாயிட்டாங்க. அடுத்து நோ மோர் பியாண்ட், ஒன்றும் இல்லை. அப்போ கொலம்பஸ் தன்னுடைய 16வது வயதில் சரி உள்ளே போய் பார்க்கலாமேன்னு உள்ளே போய் பார்த்தாராம். அதுதான் அவர் கண்டுபிடித்த அமெரிக்கா. அமெரிக்காவில் 56 மாநிலங்கள், ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் 12 மணி நேர வித்தியாசம். இந்தியாவில் இமய முதல் குமரி வரை ஒரே நேரம்தான். ஆனால் அமெரிக்காவில் நியூயார்க் என்ற பட்டணத்திற்கும் வாஷிங்டன் என்ற பட்டணத்துக்கும் 16 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. அவ்வளோ பெரிய தேசம். திரும்பி வந்தாராம். அதே பாறை, அதே மண்ட ஓடு, அதே வார்த்தை, வாசகத்தில் நோ மோர் பியாண்ட். இப்போது அந்த நோ என்ற வார்த்தை அழித்தாராம். நோ என்ற வார்த்தை அழித்தார். இப்போ வாசித்து பாருங்கள், மோர் பியாண்ட் எல்லாம் சொல்லுங்கள். தமிழில் இன்னும் ஏராளம் இருக்கிறது என்ன சொல்லுங்கள். பக்கத்தில் அழப்பு சொல்லுங்கள், இன்னும் ஏராளம் இருக்கிறது. சத்தமாக 24 சொல்லுங்கள். 24ஆம் ஆண்டு இன்னும் ஏராளம் இருக்கிறது. வாழ்வு இருக்கிறது, வசதி இருக்கிறது, இன்னும் கிருபைகள் இருக்கிறது. எங்கள் ஐயா இன்னும் புது பாட்டு பாடுவது ஏராளம் இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதை விட பெரிய விஸ்தாரமான இடம் இருக்கிறது. சொல்லுங்கள், இன்னும் ஏராளம். ஆனால் அன்றைக்கு அவர் பார்த்த வாசகம் என்ன? நோ மோர் பியாண்ட். அதன் அர்த்தம் என்னவென்றால் ஒன்றும் இல்லை. ஆனால் அதே இடம்தான், அதே பாறை, அதே ஜிப்ரால்டர். திரும்பி வந்தபோது இன்றைக்கி கொலம்பஸ் இல்லை என்றால் அமெரிக்கா இல்லை, அமெரிக்கா இல்லை என்றால் இன்றைக்கு ஊழியங்களே இல்லை. அவனுக்கு உலகத்தில் ஏறக்குறைய 90% ஊழியங்களை தாங்குகிறவர்கள் அமெரிக்கர்கள் தான். கம்பேஷன் என்ற ஒரு ஸ்தாபனம், வேர்ல்டு விஷன், கோடிக்கணக்கான ஊழியங்களை தாங்குகிறார்கள் அமெரிக்கர்கள். உலகத்தின் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் அமெரிக்கர்களுக்கு அந்த ஒரு பாரம். இன்றைக்கு அமெரிக்கா தான் உலகத்தில் அதிகமான ஊழியங்களை செய்கிறார்கள். இந்த யூத் வித் மிஷன், இந்த பைபிள் சொசைட்டி, வேர்ல்டு விஷன், இந்த கம்பேஷன், இப்படி நிறைய ஸ்தாபனங்கள் எல்லாமே அமெரிக்காவில் தான். இதற்கெல்லாம் காரணம் ஒரு மனிதன். சொல்லுங்கள், இன்னும் 24ஆம் ஆண்டிலே எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு என்ன செய்யணும்? உள்ளே போகணும். எதிர்ப்புகள் வரும், ஏளனங்கள் வரும், பரியாசங்கள் வரும், இல்லாமை வரும், சோர்வுகள் வரும். அதே ஜிப்ரால்டர், அதே மண்டவோடு, அதே பாறை, ஆனால் ஏராளம் இருக்கிறது. சொல்லுங்கள், இன்னும் ஏராளம். ஒரு பாட்டு பண்ணார், இன்னும் நான் அழியலை, இன்னும் தோற்று போகலை, ஆனாலும் வாழ்கிறேனே. அது ஏன் தெரியுமா? உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமேன். ஒரு தெரிந்த வசனம், ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். சரி, அந்த வசனத்தை விட்டுட்டேனே. சொல்லுங்கள், தன்னுடைய இதயத்தில் தீர்மானம் பண்ணினான். நல்லா கவனிக்கணும். ராஜாவின் போஜனம். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஐபி திருமணம், ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உங்களுக்கு அழைப்பு, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். மனசாட்சிக்கு சொல்லணும், நீங்கள் அங்கேயா, நீங்கள் இங்கேயா? நீங்கள் அங்கேயா, நீங்கள் இங்கேயான்னு கேட்டேன். ஸ்டார் ஹோட்டலில் விருந்து புரியுதா உங்களுக்கு? ஒருவனை, நடப்பனை, பரப்பனை எல்லாமே இருக்கும். உங்கள் வருகை அங்கேயா, இங்கேயா? நடி பார்க்குறீங்க. உங்கள் பாஸ்டர் பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் இங்கே தான். உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக உங்கள் மனமே சொல்லுதில்லை, ஒரு மாதிரி தள்ளாடுதில்லை, தள்ளா இல்லையா? அங்கே போகலாமா, இங்கே போகலாமா? ஆனால் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தன் இதயத்தில், நல்லா கவனிக்கணும், அவன் ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். ஒன்று சொல்லட்டுமா? இங்கே நம்ம ஏன் தவறு செய்யலைன்னா, வாய்ப்பு இல்லை, தவறு செய்யலை. வாய்ப்பு இல்லை, தவறு செய்யலை. வாய்ப்பு இருந்தால், எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் பெயர் மிஸ்டர் குருபாதம், பெங்களூரில். அவர் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற த பெஸ்ட் கிளப்பில் அவர் ஒர்க் பண்ணுறார்.
காஸ்மாபாலிட்டன் கிளப்னு சொல்லி அங்கே நிறைய மினிஸ்டர்ஸ் வருவாங்க, நான் பார்த்துருக்குறேன். அவருடைய வேலை என்னவென்றால் அந்த பாரில் அவர் தான் சீஃப். அவர் பேர் மிஸ்டர் குருபாதம். அவர் இந்த பாரில் அவர் சீஃப். ரொம்ப காஸ்ட்லி ட்ரிங்க்ஸ் எல்லாமே. ஒரு சொன்னார் எனக்கு, அவர் என்ன சொன்னார் ஒருத்தர், சார் இவர் டியூட்டியில் இருந்தார்னா ஒரு சின்ன ட்ராப் கூட ட்ரிங்க்ஸ் குறையாது. புரிஞ்சவங்க ஆமின்னு சொல்லணும்ல. குருபாதம் அன்னைக்கு அவர் டியூட்டியில் இருந்தார்னா எங்கள் பாரில் ஒரு சின்ன அமௌண்ட்ஸ் கூட குறையாது. அப்படின்னு அர்த்தம் என்ன புரியுதா உங்களுக்கு? அவர் தான் சீஃப். அதுக்கு அந்த இடத்துலையும் இன்றைக்கி அவருக்கு ஏறக்குறைய 86 வயசு ஆயிடுச்சு. அந்த சகோதரருக்கு ரொம்ப யங் மேன் மாதிரி இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்கள். என் தீர்மானம் என்னை வாழ வைக்கும், என் சந்ததியை வாழ வைக்கும், என் குடும்பத்தையே வாழ வைக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ இவருடைய தீர்மானம். இப்போ என் தீர்மானம் 70ஆம் ஆண்டு இயேசுவிடத்தில் வந்தேன். 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். நிறைய கஷ்டம். நல்ல ஒர்க் பண்ணிட்டு ரயில்வேல, நல்ல சம்பளம், சம்பளத்தை விட அதிகமான அன்பளிப்பு நிறைய அன்பளிப்பு. கவர் இல்லாமல் வீட்டுக்கே வரமாட்டேன். ஆனால் 2 நாள் வாங்கினேன், அடுத்த நாள் நிம்மதி போயிடுச்சு. ஜெபம் பண்ணால் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவர், அதுக்கப்புறம் வார்த்தை வர மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஜெபம் பண்ண என்ன வருது? துதிக்கிறோம் துதிக்கிறோம், அப்புறம் வார்த்தையே வரல. பைபிள் திருப்பினா கருப்பாக தெரியுது. அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன், இனி வாங்குவதில்லை. எதிர்ப்புகள் நிறைய. அந்த என்னுடைய சீட்டுக்கு நான் இருந்த அந்த சீட்டில் முன்னால் இருந்தவர் வர்கீஸ்னு ஒருத்தர். நான் அங்கே போனது ராதாகிருஷ்ணன் என்ற பெயரில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட். ராதாகிருஷ்ணன் அது என்னுடைய பெயர். ஐ எம் அப்பாயிண்டட் ஆஸ் ராதாகிருஷ்ணன். அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, வர்கீஸ் வாங்கும்போது ராதாகிருஷ்ணன் வாங்கலாமேன்னு. நான் ராதாகிருஷ்ணன் இல்லைன்னு அவருக்கு தெரியல, புரியவே இல்லை. நான் அவன் அல்ல. இது புரியுமே இப்போது? நான் அவன் அல்ல. எது புரியுதோ இல்லையா அதெல்லாம் புரியும். அவருக்கு தெரியல நான் அவன் அல்லன்னு தெரியாது. அப்புறம் சொன்னேன், ஐயா நான் அவன் அல்லையா, நான் வேற ஒருத்தன். அதை சொன்னவர் பேர் பவுலோஸ். பெரிய வேடிக்கை இல்லை. பவுலோஸ் சொல்கிறார் என்கிட்ட, வர்கீஸ் ஒருத்தர் இருந்தார், அவர் வாங்குவார், நீங்கள் ஏன் வாங்கக்கூடாதுன்னு. அப்புறம் தான் சொன்னேன் இதை பற்றி. நான் நிறைய எதிர்ப்புகள், நிறைய போராட்டங்கள், நிறைய ஏளனங்கள். இதுக்கு மத்தியில் என்னுடைய அதிகாரி ஒருத்தர், நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணும்போது சொன்னார், எழுதி கொடுத்தேன். அவர் என்னை கொஞ்சம் மிரட்டினார். என்ன மிரட்டுவார்னா, நீ அரசாங்கத்தை ஏமாத்துற, நீ அரசாங்கத்தை ஏமாத்துற அப்படின்வார். என்னன்னு கேட்டேன். ஹிந்து பேர் வச்சு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன், ஆனால் நீ அரசாங்கத்தை ஏமாத்துற, நான் எழுதி போட்டேன்னா வேலை போய்டுன்னு. எழுதி போட்டால் நான் நினச்சேன், நீ என்ன எழுதி போடுறது, நானே ஒரு எழுதி கொடுத்துட்டேன். அவர்கிட்ட எழுதி கொடுத்தேன். மத்தியானம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. மத்தியானம் ஒரு 3 மணி நேரம், 3 மணி இருக்கும். சார் அப்படின்னு என்னதுன்னு கேட்டார். சார் இந்த லெட்டர் கொஞ்சம் படித்து பாருங்க. என்ன ஏன் வேலையை விடுறேன்னாரு. என்ன செய்ய போகிறேன்னாரு. நான் ஊழியம் செய்ய போகிறேன்னு. அப்படின்னா என்னான்னு கேட்டார். இந்த ஊராக மத பிரச்சாரம் பண்ணுவாங்களே அதுவான்னு கேட்டார். அது மாதிரி தான் அப்படின்னேன். அப்புறம் சொன்னார், உங்கள்கிட்ட எனக்கு எல்லாம் பிடிக்குது, ஒன்றை தவிர. எது? உங்கள்கிட்ட எனக்கு எல்லாமே பிடிக்குது, ஆனால் இது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. அவர் அவள், புரியலையா? அவர் புரிஞ்சுது உங்களுக்கு? அவள், ரைட். அந்த அவளை இவாளுக்கு பிடிக்கல. சரி. அப்புறம் சொன்னார் என்கிட்ட, நீ நல்ல பையன், நல்ல பையன். அப்போ எனக்கு என்ன 20 வயசு, 21 வயசு இருந்துச்சு. நல்ல பையன், ஆனால் ஒன்று செய்கிறேன், இந்த லெட்டர் என் டேபிள் மேலே இருக்கும், 6 மாதத்துக்கு நான் வச்சுருக்கிறேன், நீ கட்டாயம் திரும்பி வருவேன்னார். 51 வருஷம் ஆச்சு, நான் திரும்பியே போகல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு நாள் அவரை விஜய் ஆப்டிகல் சிக்னலில் பார்த்தேன். விஜய் ஆப்டிகல் சிக்னலில் அவர் அதே பழைய 2 வீலரில் போகிறாரு, நான் புது இனோவாவில் மேலே போகிறேன். அவர் கீழே, நான் மேலே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள். என் தீர்மானம் வாழ்க்கையில் உயர்த்தும், சமுதாயத்தில் உயர்த்தும், குடும்பங்களில் உயர்த்தும், நான் இருக்கிற திருச்சபையில் என்னை உயர்த்தும். இதே மாதிரி இருக்கணுமா காலம் ஃபுல்லாக? நீங்களும் ஆராதிக்கணும், நீங்களும் பாடணும், நீங்களும் பிரசங்கம் பண்ணணும், நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்தை இதை விட சிறப்பாக செய்யணும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் சிறப்பாக பேசுகிறீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். யாக்கோபு சொல்லுகிறான் தன் பிள்ளைகளை பார்த்து, அதாவது பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கணும்.
ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் என்ன எங்கள் மக்களை சொல்லியிருக்கிறேன், என்னை விட என் பிள்ளைகள் சிறப்பாக பேசணும், என்னை விட என் மருமக்கள் சிறப்பாக பேசணும், என்னை விட என் சபையில் இருக்க மக்கள் சிறப்பாக பேசணும். அது பாஸ்டருக்கு சந்தோஷம்தான். இப்போ தான் சொன்னேன், என்னையா நீங்கள் பாடுற மாதிரி இருக்குதியா அப்படின்னு. இவர் தான் பாடுறா நினச்சிட்டு நான் உள்ளே போனால் கடைசியில் இவர் அங்கே உட்காந்துருக்கிறார். இவரை மாதிரியே பாடுறாங்க எல்லாருமே. அஜய் என்ன பண்ணுறான்னு தெரில. யார் யாரோடு இருக்கிறாங்களோ அவர் மாதிரி மாறிடுவாங்க. ஆமீன் சொல்லுங்கள். என் தீர்மானம் சத்தமாக. அது யார் தர மாத்துச்சு? 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஆமீன் சொல்லணும். எத்தனை பேர் புரியுது? என் தீர்மானம் ராஜாவையே மாற்றுது. புரிஞ்சுங்களா? அதில் ஒன்று சொல்கிறார் பாருங்க அவர். என் ராஜ்யம் என் ஆளுகை எல்லாம் என்ன பார்க்குறீங்களா? சொல்லுங்கள். என் ராஜ்யம் என் ஆளுகை தானியேலின் தேவன். புரிஞ்சுங்க ஆமீன் சொல்லணும். இல்லை புரியல இல்லையா? என் ராஜ்யம் என் ஆளுகை என் தேசம், ஆனால் தானியேலின் தேவன். புரிஞ்சவங்க கை தட்டி ஆமீன். கையில் பைபிள் இருக்குது. என் ராஜ்யம், என் வீடு, என் பங்களா, என் சொத்து, என் சுகம், ஆனால் தேவன் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் சொன்ன மை கமிட்மெண்ட் வில் லீட் இன்டு அதர்ஸ். என் தீர்மானம் அடுத்தவர்களின் தீர்மானிக்க வைக்க செய்யும். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்ல. என் தீர்மானம் அடுத்தவர்களையும் தீர்மானிக்க செய்யும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஐயா. இந்த தானியேல் ராஜாவுக்கு சொல்லலை, என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. எல்லாம் சொல்லுங்க பாருங்க. உங்களை பார்த்து அந்த அம்மா சொல்லணும், அந்த அம்மா மாதிரி நான் ஜெபிக்கணும், அந்த அம்மா மாதிரி நான் இருக்கணும், அந்த அம்மா மாதிரியே என் வாழ்க்கை மாறணும். சொல்லியா சொல்லாமலேயா? இன்னொரு முறை. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று. நடுங்கி பயப்பட வேண்டும் என்று. சிங்கத்தின் கெபியில போட்டவரே இவர் தான். சிங்கத்தின் கெபியில போட்டவன்னு சொல்றாரு. தானியேலின் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று என்னால் தீர்மானம் பண்ணப்படுகிறது. விளங்குச்சுங்களா? என் தீர்மானம் தேசங்களை மாற்றும், என் தீர்மானம் என் குடும்பத்தை மாற்றும், என் தீர்மானம் என் பிள்ளைகளை மாற்றும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என் குடும்பத்தை நான் சொல்ல முடியும். என் தீர்மானம். ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப எதிர்ப்பு, போராட்டம், பிரச்சனை, 13 ஆண்டுகள் சொல்ல முடியாத பாடுகள், அதுவும் திருமணம், ஏகப்பட்ட பிரச்சனை. என் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை கிறிஸ்தவன். எனக்கு அப்புறம் 4 பொம்பளை பிள்ளைகள். நான் கிறிஸ்தவ திருமணம் பண்ணால் 4 பேருக்கும் திருமணம் நடக்காது. வருவாங்க, பார்ப்பாங்க. என் சகோதரர்களுக்கு நிச்சயம் கூட ஆனது. நிச்சயமாகியும் திருமணம் நின்று போச்சு. ஒரே ஒரு காரணம், யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க அண்ணன் அல்லேலூயா. அதனால் எவ்வளோ திருமணம் போச்சு. எங்கள் அப்பா அழுவார், நீயும் என்னையும் வாழ வைக்கலை, என் பிள்ளைகளையும் வாழ வைக்கலை, நாங்கள் சாவை தவிர வழியே இல்லைன்னு அழுவார். டெய்லி வந்து எல்லாம் பார்த்து போய் நிச்சயமாகும் போது திருமணம் நின்று போயிடும். என்ன காரணம்? நான் குடிக்காரனா? நான் என்ன கள்ள நோட்டை அடிக்கிறேன்? ஒன்றுமே இல்லை. என்ன சொன்னாங்க அவங்க? என்ன சொல்லிட்டாங்க? இவர் அண்ணன் இதில் போயிட்டார், இந்த மூத்தவர் நான், இவர் அலுவலியால் சேர்ந்துட்டாருன்னு. அப்போ இந்த பொண்ணு கூட இப்படி இருக்கும், அலுவலியால் தான் இருக்கானு. எல்லாம் நடந்து முடிக்கும்போது திருமணம் என்ன போச்சு. எப்படி இருக்கும்? ஒரே தடுமாற்றம். ஆனால் அந்த தடுமாற்றத்திலும் ஒரு தீர்மானம். சொல்லுங்கள், அந்த தடுமாற்றத்திலும் சொல்லுங்கள், தடுமாற்றம் எனக்கு இல்லை. தடுமாற்றம், ஆனால் எல்லாருக்கும் தடுமாற்றம் வரும். தடுமாற்றம் இல்லாத மனிதர்களே இல்லை. இப்போ ஐயா எடுத்துங்க, அதுவா இதுவா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா? தடுமாற்றத்திற்கு நிறைய காரணங்கள் உண்டு, தப்பே இல்லை. ஆனால் அந்த தடுமாற்றத்திலும் தீர்மானிப்பேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன மழை, போகலாமா போக வேணாமா, வீட்டில் இருக்கலாமா, ஜலதோஷம் வந்துடும், ஜுரம் வந்துடும். என்னங்க எல்லாமே. நான் போன வாரம் வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் -12 இருந்தேன். 21ஆம் தேதி வரைக்கும் டிசம்பர் 26 -12 இருந்தேன். புரியுதா உங்களுக்கு? 6 இன்ச்சு அங்கே பனி.
ஐயா ஒருத்தர் கூட்டு போயிருந்தேன். ஆனால் இப்போ பனிக்காலம் அல்ல. அது மாதிரி பல முறை போயிருக்கிறேன். -45 தங்கியிருந்துருக்கிறேன். கஷ்டம்தான். ஆனால் அந்த -12 20,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 20,000 பேருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சொல்லுங்கள், வாய்ப்புகளில் தடைகள் உண்டு, தடைகளிலே வாய்ப்புகள் உண்டு. சொல்லுங்கள் எல்லாரும். நல்ல நோக்கங்களுக்கு தடைகள் உண்டு, தவறான நோக்கங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. சபைக்கு வரனா தடை ஏறாலும், ஆனால் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னா வாய்ப்புகள் ஏறாலும். என்னோட பார்க்குறீங்க, 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நைட்டெல்லாம் பெட்லாம் அடுக்கி வச்சிடுறீங்க. சர்ச்சைக்கு வரணுன்னா அந்த மனுஷன் எழுப்புறதுக்குள்ளே பெரிய பாடு. எழுந்துறியா, டீ போட்டு வச்சுருக்கிறேன், தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன், நீ முன்னாலே போனால் பின்னாலே வரேன். அந்தாலும் எங்கே வந்தார்? ஆமீன் சொல்லுங்கள். ஆனால் சொல்லுங்கள், என் தீர்மானம் என் பிள்ளைகளை மாற்றும். சத்தமாக என் தீர்மானம் என் குடும்பத்தை மாற்றும். என் தீர்மானம் யோசித்து பாருங்க, ஒரு பொல்லாத அரசன் சிங்கத்தின் கெபியில போடுற ஒரு மனிதனை தானி திருமணம் பண்ணிடுச்சு. என்ன வார்த்தை சொல்றாரு? என்னால். இந்த தீர்மானம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லா காரணம் சொல்லுங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் உங்கள் தீர்மானம் எங்களை தாக்கும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் தீர்மானம் பாருங்க, நாங்கள் சொல்லி நீங்கள் செய்ய போகிறீங்க, இப்படி செஞ்சிருவீங்களா? அப்போ நாங்கள் 100 வருஷம் இருப்போம் உயிரோட. ஆனால் எங்கள் தீர்மானம் உங்களை மாற்றும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உண்மையை சொல்கிறேன், அப்படியே தீர்மானம்தான் இந்த அளவுக்கு இந்த சபையை வளர்த்திருக்கிறது. சொல்லுங்கள், தனி மனிதன் தீர்மானம் தேசத்தையே மாற்றும். தனி மனிதனின் தீர்மானம் ராஜ்யங்களை மாற்றும். தனி மனிதன் தீர்மானம் குடும்பங்களை மாற்றும். ஒரு பொல்லாத மனுஷன் அது மட்டுமல்ல, இந்த தீர்மானம் என்ன செய்யும் தெரியுமா? 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தரிவியின் ராஜ்யபார காலத்திலும். நிறுத்தி படிக்கணும். படிங்க சிஸ்டர். தரிவியின் ராஜ்யபார காலத்திலும் பெருசியனாகிய கோரேசருடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. என் தீர்மானம் இன்னைக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியும், ஆனால் ஜெயமாய் மாறும். இன்னைக்கு இதை பாரு, லூசு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. நான் பலமுறை கடந்த மாதத்தில் மட்டும், கடந்த 2 மாதத்தில் மட்டும் 17 ஆகாய விமானங்களில் பிரயாணம் பண்ணினேன். ஓவராக தெரியுதில்ல? சரி, ஒன்றும் இல்லை. இங்கேருந்து ஒருத்தர் டெல்லிக்கு போகிறார். ஒருத்தர் உட்காந்தா ஒரு செல்ஃபி, எழுந்தா ஒரு செல்ஃபி, டிக்கெட் கவுண்டரில் ஒரு செல்ஃபி, சீட்டில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறார். ரைட், சொல்ல வந்து கருத்து வேறு. அந்த விமானங்களில் எல்லாமே ஃப்ரீ, எல்லாம் பெரிய பெரிய பாட்டிலாக கொடுப்பாங்க, எவ்வளோ வேணால் குடிக்கலாம். 51 ஆண்டுகளாக போகிறேன், நான் தொட்டதே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டுருக்கிறேன், எனக்கு கொடுக்குறாங்க, நான் வேணான்னு சொல்கிறேன். ஒரு வாழை பண்ணு சொல்லுது மென்டல் அப்படின்னு, என்னை பார்த்து மென்டல் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு நான் எப்படி தெரிகிறேன்? திருப்பி கேட்குறாங்க, would you like to have rum, whiskey, wine? அந்த பொண்ணு கேட்டுனே இருக்குது, அந்த ஏர் ஹோஸ்டஸ். நான் நோன்றேன், மென்டலி அப்படின்னு என்னை பார்த்து. எப்படி இருக்கும்? சத்தமாக வேற சொல்லுது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உண்மை சொல்லிட்டோமா? தொட்டு தான் பார்க்கலாம்னு ஒரு எண்ணம் கூட வந்துச்சு. தொட்டு தான் பார்க்கலாமே. மனுஷன் தானே, மனம் ஒரு குரங்கு. அது சாதாரண குரங்கு இல்லை, சாராயம் குடித்த குரங்கு. ஆனால் அதில் தீர்மானம். ராஜாவின் அரண்மனை என்னங்க, என்ன போஜனம்? நம்ம வீட்டில் அதே காரக்குழம்பு, அதே வத்த குழம்பு, 3 நாள் மீன் குழம்பு, 4 நாள் சாம்பார். ஆனாலும் தீர்மானம். சொல்லுங்கள், என் தீர்மானத்தை யாருமே மாற்ற முடியாது. எல்லாம் காரணம் வச்சோம். தேவனே, நான் எந்த நிலையில் போனாலும் இப்படியே இருப்பேன். சத்தமாக சொல்லுங்கள். பாஸ்டர் சொன்னார், எனக்கு ஒரு போன தடவை எனக்கு சில்க்கு சட்டையும் சில்க்கு வேட்டியும் எடுத்து கொடுத்தார். இது கேட்டார், என்ன பாஸ்டர் போடவே இல்லைன்னு. இப்படியே பழகிடுச்சு. நான் வெளிநாட்டில் போனால் கூட இதே காஸ்டியூம் தான், மாற்றுறதே கிடையாது. அவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு கழுத்தெல்லாம் கட்டி விட்டெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? மாற்றிக்கலாம். நான் நிறைய பாஸ்டர் பார்க்குறேன், மேடையில் ஒயிட்டில் இருக்கிறாங்க, வெளியே பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு, ஜீன்ஸ் கூலிங் கிளாஸு. அந்த பாஸ்டர் அம்மா பேரம்பேத்தி எடுத்து சுடிதார் போட்டுனுக்குது. தமாஷா இல்லை இது?
அவருக்கு என்ன பார்த்தோன்னு ஒரு ஷாக்கு. யாருன்னு அப்புறம் கேளுங்க பாஸ்டர் சொல்கிறேன். சொல்லுங்கள். எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நான் யாராக இருக்கிறேனோ அவராகவே இருக்கிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சில பேர் அந்த கல்யாண வீட்டில் பார்த்தா கண்ணே கூசுது. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து அவர் மனவாட்டி ஆக்கினாரே. உங்களை பார்த்து நாங்கள் ஒதுங்க வேண்டியதாக இருக்குது. புரியவே இல்லை. அது இரவலாக சொந்தமாக தெரியல. சொல்லுங்கள். ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் உடைக்கு மதிப்பல்ல, உங்கள் ஆள் தத்துவத்துக்கு தான் மதிப்பு. சத்தமாக சொல்லுங்களேன். என் உடைக்கு மதிப்பல்ல. அப்படிப்பட்ட உறவு எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட வரவேற்பு எனக்கு தேவையில்லை. என்னுடைய பர்சனாலிட்டியை மதித்து என்னை கூப்பிட்டா போதும். ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் மோகன் செய்ய பாருங்களேன். அவர் எங்கே போனாலும் எப்படி தான் இருக்கிறார். அதே அரக்கை சட்டை, அதே சாதாரண பேண்ட்டு, அப்படி இருக்கிறார். வரவேற்பு தான் இல்லைங்களா? ஃபாதர் எடுத்துங்க, எங்கே போனாலும் அதே தான். நம்ம ஆட்கள் புரியுதா உங்களுக்கு? மோடி கோட்டு, அதுக்கு மேலே ஒரு கோட்டு. என்னங்க ஸ்டார் ஹோட்டலும் போட்டுக்கிறோம், மோடி கோட் போட்டுக்கிறோம். நம்ம பாஸ்டர்களும் மோடி கோட் போட்டுக்கிறாங்க. புரியவே மாட்டேதில்ல. சொல்லுங்கள். நான் நானாகவே இருப்பேன், கர்த்தராக இருப்பார். நான் அவராக மாறிட்டா கர்த்தராக இருக்க மாட்டார். வசனம் பிடிச்சதா? தானியேல் தீர்மானம் பண்ணினான். இப்போ ராஜா சொல்கிறாரு, அவன் நான் தீர்மானம் சொல்கிறேன், தானியேலின் தேவனை தான் தேசமே ஆராதிக்கணும். ஆமீன் சொல்லுங்கள். என் தீர்மானம் வெற்றியை தரும். அதில் ஒரு வார்த்தை சகோதரி படித்து புரியுதா தெரியல, நான் படிக்கிறேன் கேளுங்க. ஒரு நிமிஷம். தரியும் ராஜாவை விட, கோரேசின் ராஜ்யத்தை விட என் காலத்தின் ராஜ்யம் ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன சொல்லுங்கள்? தரியின் காலத்தை விட, கோரேசின் காலத்தை விட என் காலத்தில் ஜெயமாய் மாறும். இப்படி சொல்லுங்கள். எங்கள் அப்பாவை விட, எங்கள் தாத்தாவை விட நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமீன் சொல்கிறீங்களா? எங்கள் விருப்பம் அப்படி தான். எங்களை விட நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னென்னு பார்க்குறீங்க? பாச விரும்புவார். எங்களை விட நீங்கள் காரில் வரணும், நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கணும். ஆனால் காரில் வந்தாலும் பாஸ்டரா? எந்த பாஸ்டர்? புரியல. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். நான் விசிட்டிங்கே போகிறது கிடையாது எப்பவுமே. வருஷத்தில் ஒரு தடவை போனாலே பெரிய காரியம். அன்றைக்கி போயிருக்கிறேன். கதவை தட்டுறேன். அந்த அம்மா கேட்குறாங்க, எந்த பாஸ்டர்னு. என்னங்க? ஒரு வீட்டுக்கு ஒரு அப்பா தான். என்னடி பார்க்குறீங்க? ஒரு வீட்டுக்கு புரியலைங்களா? ஒரு வீட்டுக்கு எந்த அப்பானா என்ன அர்த்தம்? பையன் சந்தேகப்படுவான். சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரே ஒரு அப்பா தான். அவரை பார்த்து சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரே அப்பா தான், ஒரே பாஸ்டர் தான். நீங்களாம் சும்மா வந்து போகிற ஆட்கள் தான். சொல்லுங்கள். என்னை பார்த்து, நீங்களாம் வந்து போகிற ஆட்கள் தான். சும்மா உங்களை கூப்பிட்ருக்குறோம், ஆனால் எங்களுக்கு அப்பா அவர் தான். சத்தமாக சொல்லுங்கள். அவரை தவிர உங்கள் தலைமையில் யாரும் கை வைக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. யார் மேலே தலைமையில் யார்கிட்டையும் ஜெபம் பண்ணாதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்கு இறங்கிடும். அவர் 1000 குறை உள்ளவர் இருப்பார். உங்கள் தலைமையில் கை வைக்கிறது ஒரே ஒரு தகுதியான உங்கள் பாஸ்டர் மட்டும்தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பிரச்சனை என்னென்னா, யாரையா ஒருத்தர் கூப்பிட்றோம், அவன் பின்னாலே போயிடுறீங்க. நீங்கள் அவங்கள்ட்ட அட்ரஸ் வாங்கிக்கிறீங்க, அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறீங்க. புரியவே மாட்டேன் இல்லை. கடைசியில் பிரச்சனை வந்தால் என்கிட்ட வந்து உப்பாரி வைக்கிறீங்க. புரியலைங்களா? சொல்லுங்கள். எனக்கு ஒரே ஒரு அப்பா தான், ஒரே ஒரு வீடு தான். இன்னொன்று சொல்லட்டுமா? உங்கள் வீட்டில் உங்கள் சபையின் கேலண்டர் தவிர எந்த கேலண்டர் இருக்கக்கூடாது. சில வீடுகளில் போகிறேன், வருகிறார், விடுவிக்கிறார், அழைக்கிறார், கண்ணீர் விட்டார், கண்ணீர் சிந்துகிறார், எல்லா காலம் லைனாக இருக்குது. அதில் அர்த்தம் என்னென்னா, இவங்கெல்லாம் அங்கே தொடர்பு வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். என்ன பிரசங்கம் பண்ணாமல் என்னென்ன பண்ணியிருக்கிறீங்களா? பிரசங்கம் தான் ஐயா பண்ணிட்டு இருக்கிற வாரம். சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரே ஒரு தகப்பன். சொல்லுங்கள். என் தீர்மானம் என் வாழ்க்கை ஜெயமாய் மாற்றும். யாரை விட தெரியுமா? தரியை விட, கோரஸை விட மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஜெயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவார். எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு தோல்வி, எனக்கு அதில் தோல்வி. இவருக்கு நிறைய தோல்வி தான். ஆனால் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ஜெயத்தை தண்டையார்பேட்டில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? மற்றவங்க இல்லாத ஒரு ஜெயத்தை கர்த்தர் இவர் கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? வேறு ஒன்றும் இல்லை. இவர் சிறந்த படிப்பாளியோ, அறிவாளியோ, மேதையோ, இறையர் கல்லூரிலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தீர்மானம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பைபிள் ஸ்கூலுக்கே போகல, பைபிள் ஸ்கூல் வாசலே காலை வைக்கலை. ஆனாலும் என்னுடைய மனசில் எனக்கு தெரியுது, என் தீர்மானம் என்னை இந்த வரைக்கும் என்னை பாதுகாத்திருக்கிறது. இதுவரை பாதுகாத்தது, இனிமேலும். அதனால தான் இன்றைக்கி இந்த மாதங்கள் முழுக்க எனக்கு பல கூட்டங்கள் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும். எனவே தான் இன்றைக்கி வரணும்னு கட்டாயம் நானே சொன்னேன். இன்றைக்கி